சர்வசுந்தரம் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது, ஐ திங்க் நான் ஸ்கூல்ல 10தோ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடப்பில இருக்கிற ஒரு தமிழ் திரைப்படம். நம்ப சந்தானம் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆகாம இருக்கிற ஒரு திரைப்படம். இந்த படம் மட்டும் இல்லாம நம்ம செல்வராகவன் இயக்கத்தில நம்ப சந்தானம் அவர்கள் நடிச்ச ஒரு படமும் ரிலீஸ் ஆகாம கிடப்பில தான் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. சரி, இந்த சர்வசுந்தரம் எப்பதான் வரும் அப்படின்ற மாரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓடிடில நம்ம டைரக்ட்டா கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. ஏன்னா ஏகப்பட்ட சட்ட சிக்கல், ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நெறைய பிரச்சனையில இந்த படம் மாட்டுனதுனால, இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்ல. போன வருடம், அதுக்கு முந்தின வருடம் எல்லா பிரச்சனையும் முடிச்சு நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. பொங்கல் அப்படின்ற மாரி சொன்னாங்க, வரல. ஜனவரி எண்டுன்னு சொன்னாங்க, வரல. பிப்ரவரி மாதம் டேட் சொன்னாங்க, வரல. கடைசி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போயிடுச்சு. ஆனா ஃபைனலா நாங்க வர்றோம் அப்படின்ற மாரி இப்போ சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு நாங்க வர்றோம் அப்படின்ற மாரி இப்போ மீண்டும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் மீன்ஸ் அனௌன்ஸ்மென்ட் ப்ரோமோ மாரி ஒரு வீடியோவ மேக் பண்ணி இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலா வெளிய வந்திருக்கு. ஜனவரி 14 இல்லனாக்கா ஜனவரி 15ஆம் தேதி இந்த சர்வசுந்தரம் திரைப்படத்த தியேட்டருக்கு கொண்டு போலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்குடா இந்த படம் இப்ப திடீர்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பொங்கல் வின்னர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரகத ராஜா. அதுக்கப்புறமா அப்போ வந்து புது படம் எதுவும் ஓடவே இல்ல. அந்த படம் தான் ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாரி நம்மளும் ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்கோம். நம்ப இப்போ வந்தாக்கா நம்ப தான் அப்படின்ற மாரி யாருனா சொல்ட்டாங்களான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு இந்த படம் வரப்போகுது. ஸோ டேட்ட நாளை மறுநாள், நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் அஃபிஷியலா சொல்லுவாங்க. அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.